டிவோஷன் ஆர் யூ யூசிங் யுவர் டேலண்ட்ஸ்? அப்போஸ்தலர் 9:36. ஒரு சபையில வலுவிழந்து போவதற்கு ரீசன் அங்க டேலண்ட் இல்லாதவங்களோ இல்ல திறமையானவங்க இல்லாதனாலயோ அந்த சபையில அப்படி நடக்கிறது அல்ல. அப்படிப்பட்டவங்க தங்கள் திறமைகளை சபைகள்ல பயன்படுத்தாம சைலண்டா செல்ஃபிஷா இல்ல தயக்கத்தோடு இருப்பதுதான் காரணம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபைகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள்னு 1 பேதுரு 4:10 வாசிக்கிறோம். இந்த வசனத்துல பேதுரு அவன் அப்படின்னு குறிப்பிடுவத பாருங்க. அது என்னன்னா, ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு விதமான வரங்களை தருகிறார். கர்த்தர் ஒரு மனுஷனை ரட்சித்து அவன் ஒன்றுக்கும் பயன்படாத உதவாக்கரையாக கண்டிப்பா வச்சிருக்க மாட்டாரு. அதனால நம்முடைய திறமைகள், நம்மளுடைய டேலண்ட் கர்த்தருக்கென்று பயன்படுத்த நம்ம ஒரு நாளும் தயங்க கூடாது. ஒரு சபையில போதகரால் மட்டும்தான் இல்ல சில ஊழியக்காரர்கள் மட்டும்தான் நடத்தப்பட வேண்டும்னு தேவன் விரும்பல. சபைங்கிறது சரீரத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொருவரும் ஒரு அவயவமாக இருக்கிறோம். அதனால எல்லாரும் இயங்கும் போதுதான் சபையானது உயிர் உள்ளதாக காணப்படும். இருதயம் ஹார்ட், நான் சோர்வா இருக்கேன், இனிமேல் நான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொன்னா, லங்ஸ் நான் இனி சுவாசிக்க மாட்டேன்னு சொன்னா ஒரு மனுஷனுடைய நிலை என்ன ஆகும்? ஏதோ சிலர் மட்டும்தான் ஊழியம் செய்யணும், நம்ம எல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கொண்டிருந்தா அது ரொம்ப தப்பு. மோசே திக்குவாயா இருக்காரு, பேசும் திறமை இல்ல. அதே வேளையில ஆரோன் நல்ல பேசுற திறமை உள்ளவரு. அவங்க 2 பேரும் இணைஞ்சு ஊழியத்தை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பமா இருந்துச்சு. எல்லாவற்றையும் அவரே செய்தால் அவர் தொய்ந்து போயிருந்திருப்பாரு. சாத்தான் விசுவாசிகள் தங்களுடைய வரங்களை சபைகள்ல பயன்படுத்த கூடாதபடி எப்படியாவது அவங்கள தடை செய்ய பார்த்துட்டு இருக்கான். நம்முடைய வாய்ஸ் நல்லா இருக்காது, என்னை விட அவங்க நல்லா பாடுவாங்க, எனக்கு சரளமா ஜெபிக்க வராது, எங்க போதகர் என்ன பயன்படுத்தவே இல்லை, நான் அவ்வளவா படித்தது கிடையாது, இது மாதிரி சாக்கு போக்குகளை எல்லாம் விசுவாசிகளினுடைய இருதயத்துல சாத்தான் விதைக்கிறான். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவிடம் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடு அப்படின்னு ஞாபகப்படுத்துறாரு. நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை பயன்படுத்தாம போனா அதை குறித்து ஆண்டவரிடம் நம்ம கணக்கு கொடுக்கணும். ஒரு தாளந்து பெற்றவன் தனக்குரிய தாளந்த அலட்சியம் செய்ததற்காகவே தண்டனை பெற்றான். அதனால நம்ம திருச்சபைக்கு நம்ம போகிற பிரயர்ஸ் எல்லாம் இருக்கலாம், எதுலனாலும் பயனுள்ளவர்களா நம்ம இருக்கணும். நம்ம தாளந்துகளை நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கிறப்ப அவர் எடுத்து நம்மளை பயன்படுத்துவாரு. ஆமேன்.